தனிப்பட்ட வெறுப்பு காரணமாக நடிகர் தனுஷ் தனது திருமணம் தொடர்பான ஆவணப்பட வெளியீட்டை தாமதப்படுத்தியதாக நடிகை நயன்தாரா குற்றம் சாட்டியுள்ளார். நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் காட்சிகள், புகைப்படங்களை ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என தனுஷ் முட்டுக்கட்டை போட்டதாக பகிரங்கமாக நயன்தாரா குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். லேடி சூப்பர் ஸ்டார் என ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர் நடிகை நயன்தாரா. இவருக்கும் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் மூலம் அப்படத்தின் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் அறிமுகம் ஏற்பட்டது. அது நாளடைவில் காதலாக மாற இருவரும் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமண நிகழ்வுகளை ஆவணப்படுத்தி அதன் ஒளிபரப்பு உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பெற்றிருந்ததால் அதிகாரப்பூர்வமாக அந்நிகழ்வின் வீடியோக்கள் எதுவும் இதுவரை வெளியாகாமல் உள்ளது. ஆனால் அந்த ஆவணப்படம் எப்போது வெளியாகும் என நயன்தாரா ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். ஆனால் 2 ஆண்டுகளாகியும் ஏன் வெளியிடப்படாமல் உள்ளது என்பதற்கான காரணம் தற்போது தெரிய வந்துள்ளது. நானும் ரவுடிதான் படத்தின் பாடலை தங்களது ஆவணப்படத்தில் பயன்படுத்த தயாரிப்பாளர் என்ற முறையில் நடிகர் தனுஷிடம் அனுமதி கோரியிருந்த நிலையில் அவர் தாமதித்து வந்ததால் தான் ஆவணப்படம் வெளியாகவில்லை என நடிகை நயன்தாரா குற்றம் சாட்டி இன்ஸ்டாகிராமில் 3 பக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கு முக்கியமான காரணம் இதயத்திலிருந்து எழுதப்பட்ட அதன் வரிகள்தான் என்றும், ஆனால் அந்த வரிகளை கூட ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த அளவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பது தங்களை தவிர மற்ற அனைவருக்கும் புரியும் என்றும் கூறியுள்ளார். தனிப்பட்ட வெறுப்பு காரணமாக நடிகர் தனுஷ் தனது திருமணம் தொடர்பான ஆவணப்பட வெளியீட்டை தாமதப்படுத்தியதாகவும், நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகள், புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது என தனுஷ் முட்டுக்கட்டை போட்டதாகவும் பகிரங்கமாக குறிப்பிட்டுள்ளார். சினிமா பின்புலம் எதுவும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலையை அடைந்திருப்பதாக கூறியுள்ள நயன்தாரா, நேர்மறையான தனது பயணத்தை அன்பு செலுத்தும் தனது ரசிகர்களும் திரைத்துறையினரும் நன்றாகவே அறிவார்கள் என தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் தானும் தனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்படைந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள நயன்தாரா, 3 நொடி காட்சிகளை பயன்படுத்தியதற்கு 10 கோடி ரூபாய் கேட்டுள்ள நடிகர் தனுஷுக்கு சட்டப்படி பதிலளிப்போம் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நயன்தாராவின் இந்த பதிவிற்கு நடிகர் தனுஷுடன் நடித்த பல நடிகைகள் லைக் செய்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக 3 படத்தில் தனுஷுடன் நடித்த நடிகை ஸ்ருதிஹாசன், ஜகமே தந்திரம் படத்தில் நடித்த ஐஸ்வர்யா லட்சுமி, மரியான் படத்தில் நடித்த பார்வதி, நையாண்டி படத்தில் நடித்த நஸ்ரியா உள்ளிட்ட பல நடிகைகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதற்கு ஒரு படி மேல் சென்ற நடிகை பார்வதி அந்த பதிவிற்கு லைக் செய்தது மட்டுமில்லாமல் ஸ்டோரியாகவும் வைத்துள்ளார். இதனிடையே இயக்குனர் விக்னேஷ் சிவன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நடிகர் தனுஷ் வாழவிடு என பேசிய வீடியோவை பகிர்ந்து அதன் கீழ் அவரின் பேச்சை நம்பும் அப்பாவி ரசிகர்களுக்காக இந்த பதிவு என குறிப்பிட்டுள்ளார்.